சிலர் எப்படி இருக்கிறீங்க? ஸோ இப்போ ஒரு ஐபிஓ ஒன்று விட்டுருந்தாங்க, டென்டா வாட்டர் இன்ஃப்ரா அப்படின்னு. அந்த ஐபிஓ வந்து நான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். பார்த்துட்டு இது வந்து சரியில்லாத மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால் நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல. இந்த வீடியோவை நான் வந்து பண்ணலான்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் கொஞ்சம் கமிட்மெண்ட்டு வேறு இருந்ததுனால அது பண்ண முடில. சரி, ஐ தாட் திஸ் இஸ் த ரைட் டைம். ஏன்னா மண்டே வந்து லிஸ்ட் ஆக போகுது. ஸோ யாருக்கெல்லாம் அப்ளை பண்ணி கிடச்சிருக்கோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மண்டே அன்றைக்கி டீல் பண்ணுங்கள். பாசிட்டிவ் வந்துச்சுன்னா ரொம்ப நல்லது, நீங்கள் பாசிட்டிவ் புக் பண்ணிட்டு வெளியே வந்துடுங்க. நெகட்டிவ் போச்சு அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்க்கு தான், லாஸ் ஆகும். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த இஎம்எஸ் கம்பெனி இருக்குது பார்த்தீங்களா, இந்த வாட்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க, அந்த ஏரியாவில் இவங்க இருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து இந்த கம்பெனி வந்து பியர் இஎம்எஸ்க்கு. ஸோ வாட்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணுற ப்ராஜெக்ட்ஸ்லாம் மெயின் எடுத்து பண்ணுறாங்க. இவங்களோட ஐபிஓ ஓப்பன் டேட் பார்த்திங்கன்னா 22 ஆரம்பித்து 24 ஃப்ரைடே முடிஞ்சது. மண்டே அன்னைக்கு லிஸ்ட் ஆக போகுது. 14,700 ஒரு லாட்டு, அதாவது 50 ஷேர் கொடுப்பாங்க இந்த ப்ரைஸ் ரேஞ்சில். ஸோ நீங்கள் புக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் இதுக்கு கிடச்சிருந்தா வந்திருக்கும். 221 டைம்ஸ்க்கு மேலே இது வந்து போட்டிருந்தாங்க. ஃபைன். ஸோ இதில் நான் என்ன ப்ராப்ளம் பார்த்தேன் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் உங்கள்கிட்ட. இது கிரே மார்க்கெட் ப்ரீமியம்லாம் நல்லா தாங்க இருக்குது. ஸோ அப்பில் தான் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40% சொல்கிறாங்க. எனக்கு என்ன இங்கே ப்ராப்ளம் தெரிஞ்சதுன்னா, நான் சொல்லிடுறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரொமோட்டர் இருக்கிறார் பார்த்தீங்களா, இந்த மிருத்யுஞ்சயா சுவாமி, இவர் மேலே நிறைய எலிகேஷன் இருக்குங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த லோகாயுக்தா போலீஸ் அப்படிங்கிறதுல வந்து இவர் வந்து என்கொயரி பண்ணியிருக்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா சில லீகல் ப்ரொசீடிங்ஸில் அவர் மேலே இருந்துச்சு. ஓகேங்களா. அதே மாதிரி செபிக்கு இந்த லிஸ்டாரோ கூட சில கரப்ட் ப்ராக்டிசஸ்லாம் இன்வால்வ் ஆனார் அப்படிங்கிற மாதிரி இவர் ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது. ஸோ இதை படிச்சனையுமே வேணாம் அப்படிங்கிற மாதிரி நான் முடிவு பண்ணிட்டேன். ஸோ இந்த அலிகேஷன் வந்து ஒன்று. ரெண்டாவது, இவங்க ரொம்ப ஒரு கான்சன்ட்ரேட்டடான ஒரு இடத்துல இருக்கிறாங்க. அதாவது இவங்க மெஜாரிட்டி ஆஃப் தி ஒர்க் வந்து கர்நாடகாவில் மட்டும்தான் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ கர்நாடகாவில் மட்டும்தான் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ இஎம்எஸ் கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய இடத்துல பண்ணுறாங்க. அப்போ இந்த விபிஆர் ஆர்பிஎல் இந்த மாதிரி நிறைய வாட்டர் ட்ரீட்மெண்ட் கம்பெனிலாம் இருக்குது. அவ்வளோ கான்சன்ட்ரேஷன் ரிஸ்க் கிடையாது. பட் இந்த கம்பெனி மெஜாரிட்டியாக வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகா சைடில் தான் நிறைய ஒர்க் எடுத்து பண்ணிகிட்ருக்குறாங்க, நிறைய கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ வாட்டர் ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த சீவேஜ் வாட்ரு, அப்புறம் ரீசைக்கிளிங்கு, ஸோ இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து பண்ணுறது தான் அந்த இண்டஸ்ட்ரி. ஓகேங்களா. பெட்டரான கம்பெனி இதில் இருக்குது. இந்த வாட்டர் ட்ரீட்மெண்ட்டில் அண்டர் வேல்யூடாகவும் இருக்குது. ஸோ நம்ம அதெல்லாம் விட்டுட்டு இங்கே வர்றதுங்கிறது ஒரு வேஸ்ட் ஆஃப் டைம் தான். ஒரு பெரிய ப்ராப்ளம் நான் இதில் என்ன பார்த்தேன் அப்படின்னா, இதுதாங்க வந்து அதோட இந்த பில்டிங்கில் அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மெயின் ரோடு இது வரைக்கும் போயிட்டு நான் இது வரைக்கும் வந்துட்டேன். இவங்க எங்கே இருக்கிறாங்கங்கிறது எனக்கு தெரியல. ஸோ இந்த பில்டிங் தான் அவங்கள காட்டுது அவங்களோட ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸாக கூகுளில். ஸோ ஃபோட்டோஸில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஏதோ ஒரு பில்டிங்கை காட்டுறாங்க, அதையும் காணோம். ஸோ இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஒரு பில்டிங் மாதிரி கட்டுது. பட் அது எஸ்பிஐ பில்டிங், உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்பிஐ பில்டிங்கு. ஓகே, ரிவ்யூஸ் காணோம். கிரேட் ப்ராஜெக்ட், குட், இவ்வளோதான் இதில் விஷயம். மேட்ரு கூகுள்லேயே இருக்குது. பட் நிறைய பேர் கவர் பண்ணியிருக்கிறாங்க அந்த அது இதுன்னு. க்ரோத் நிறைய இருக்குதுங்கிற மாதிரி அவங்க போட்டுருக்குறாங்க. இவங்களோட நம்பர்ஸு ஞாபகம் இல்லை, இருங்க பார்த்துருவோம். மார்ச் 2022 to 24 வந்து 3 டைம்ஸுங்க நெட்ஒர்த்து. ஓகே 38, 50, 59, 24 ரெவென்யூ. ஓகே நம்ம இது ரெண்டையும் கம்பேர் பண்ணலாம். 241, 119 க்ரோத் கம்பெனி மாதிரி தான் காட்டியிருக்கிறாங்க. அதான் நிறைய பேர் கவர் பண்ணியிருக்கிறாங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்க. என்ன விஷயம்னு தெரில, இதில் என்ன பார்த்தாங்கன்னு எனக்கு தெரில. அண்டர்வேல்யூ கம்பெனி லட்டு மாதிரி நிறைய இந்த ஸ்பேஸில் இருக்குது. ஒரு ப்ரொமோட்டர் அலிகேஷன் வச்சுட்டு, அதுவும் அட்ரஸ் கூட சரியாக இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா நான் இந்த இதை கிளிக் பண்ணேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இந்த பில்டிங் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க.
மண்டே பாசிட்டிவில் போச்சுன்னா விற்றுட்டு வெளியே ஓடியாந்துருங்க. நெகட்டிவ் போனால் வச்சுட்டுலாம் இருக்காதீங்க. ஒரு 10% போனால் கூட பரவாயில்லன்னு விற்றுட்டு வெளியே வந்துடுங்க. ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. ஸ்டாப் லாஸ் ஹிட் அடிச்சதுன்னா அது பாட்டுக்கு விற்றுட்டோம். ஸோ இதுதான் என்னோட ரிவ்யூ இந்த ஐபிஓ பற்றி. ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.